தூத்துக்குடி மாவட்டம் முத்தியாபுரம் பகுதியில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் மனுக்களை அளித்தனர். இந்த முகாமினை அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோர் பார்வையிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு அதற்கான ஆணைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் வைத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்றது. இதில் 55, 56, 57 ஆகிய மாநகராட்சி வார்டுகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான மனுக்களை, இதேபோல் 13 துறைகளைச் சேர்ந்த 43 சேவைகளுக்கான மனுக்களை அளித்தனர். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோர் பார்வையிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர். மேலும் அதிகாரியிடம் விரைவாக மனுக்களை பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் கூட்டுறவுத்துறை மற்றும் மின் வாரியத்தில் பெயர் மாற்றம் அளித்தவர்களுக்கு உடனடியாக ஆணைகள் தயார் செய்யப்பட்டு அந்த ஆணைகளை அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினர். தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் குடும்ப அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஆணைகளை வழங்கினர். தொடர்ந்து இந்த முகாமிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மதிய உணவான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அந்த உணவை பொதுமக்களுக்கு அமைச்சர் கீதா ஜீவன், எம்எல்ஏ சண்முகையா ஆகியோர் வழங்கினார்கள். தொடர்ந்து பொதுமக்களுடன் அமர்ந்து அந்த உணவையும் அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோர் சாப்பிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் பாலகுருசாமி, தூத்துக்குடி வட்டாட்சியர் முருகேஸ்வரி, பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.